வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் KarthiKesh. இன்னும் எனக்கு போகிறோம்னா இப்படி OLED அப்புறம் ஆர்டினோ யூஸ் பண்ணி டெக்ஸ்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணுறது அப்படி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம தேவையான திங்ஸ் பார்த்தீங்கன்னா OLED, அப்புறம் ஆர்டினோ, ஆர்டினோ கேபிள், அப்புறம் ஜம்பர் வயர்ஸ், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு OLED என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். OLED பார்த்திங்கன்னா 4 பின்ஸ் இருக்குது. இந்த 4 பின்ஸ் எது இருக்குதுன்னா பாசிட்டிவ், நெகட்டிவ், அண்ட் தென் SDA, SCL அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம வந்து இந்த ஆர்டினோ UNOட கனெக்ட் பண்ண போகிறோம். நான் இந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ண காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டினோ UNO. நீங்கள் ஆர்டினோ நானோ இல்லை ஆர்டினோ மைக்ரோ, ஆர்டினோ மெகா எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நம்மளுக்கு தேவையான ஜம்பர் கேபிள்ஸ், மேல் டு ஃபீமேல் ஜம்பர் கேபிள்ஸ் தேவைப்படும். பிகாஸ் OLEDயும் ஆர்டினோ இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு மேல் டு ஃபீமேல் ஜம்பர் கேபிள்ஸ் தான் தேவைப்படும். அண்ட் தென் நம்மளுக்கு கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆர்டினோட கேபிள், ஆர்டினோ UNO கேபிள் தேவைப்படுது. அண்ட் தென் அதையும் எடுத்துக்கலாம். OLED அப்படின்னா ஆர்கானிக் லைட் எமிட்டிங் டயோட். ஸோ இதில் நம்ம வந்து பிக்சர்ஸ், டெக்ஸ்ட் எதனால் நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணலாம். இல்லை 4 பின்ஸ் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, கிரவுண்ட், VCC, SCL அண்ட் தென் SDA. ஸோ நம்ம கிரவுண்டையும் VCCயும் ஆர்டினோட கிரவுண்ட், VCC நார்மலாக அஸ்யூஷுவல் யூஸ் பண்ணுற அதே பின்ஸில் நம்ம வந்து பின் பண்ணணும். அண்ட் தென் ஃபஸ்ட் இதை பின் பண்ணிடலாம். ஸோ மேல் டு ஃபீமேல் ஜம்பர் வயர்ஸ் எடுத்துகிட்டு அதில் பார்த்தீங்கன்னா OLEDல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த VCC, OLEDயோட VCCயும் ஆர்டினோட VCCயும் வந்து ஃபஸ்ட் கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ ஆர்டினோ எடுத்துக்கலாம். இந்த ஆர்டினோட வந்து 5 வோல்ட்னு இருக்கும். ஸோ GND 5 வோல்ட். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம OLED நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா GND, அதுலேயும் GND ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போது அந்த SDA, SCL இருக்குது பார்த்தீங்களா, அது ரெண்டையுமே A4 அண்ட் தென் A5ல ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதாவது அனலாக் 4 அண்ட் அனலாக் 5 வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ராஜெக்டோட வயரிங் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம அப்புறம்னா ஆர்டினோவையும் லேப்டாப்பையும் நம்ம ஆர்டினோ UNO கேபிள் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு 2 லைப்ரரி ஆக்ட் தேவைப்படுது. ஸோ ஜஸ்ட் ஸ்கெட்ச் போயிட்டு இன்டூ லைப்ரரி அண்ட் தென் மேனேஜ் லைப்ரரிஸ் போய்க்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 லைப்ரரி, ஒன்று வந்து GFX அப்படின்னு லைப்ரரி இருக்கும். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு GFX போட்டுக்கோங்க. ஸோ GFX இருக்குது பார்த்தீங்களா, வெர்ஷன் 1.11.3 இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா SSD 1306 இதுதான், அது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா நம்ம OLEDயும் நம்மளோட ஆர்டினோவையும் இன்டிகிரேட் பண்ணுறதுக்காக அந்த லைப்ரரி யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் அந்த லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைலில் போயிட்டு எக்ஸாம்பிள்ஸ், நெக்ஸ்ட்டு கீழே போனீங்க அப்படின்னா GFX லைப்ரரி காமிக்கும், SSD லைப்ரரி காமிக்கும். இதில் நம்ம வந்து ஃபெதரிங்னு ஆப்ஷன் இருக்கும். இதை ரன் பண்ணிங்க அப்படின்னா ஆடாஃப்ரூட் அப்படின்னு ஒரு கீழே வீடியோ காமிக்கிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கோடிங் போட்டிங்கன்னா அந்த இந்த ஃபைல் வந்து ரன் ஆகும். ஓகேவா? நம்ம ரன் பண்ண போகிறது இந்த ப்ரோக்ராம் இது பார்த்தீங்களா. இந்த ப்ரோக்ராம் வந்து இப்போ ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம் அது wire.h அந்த லைப்ரரி, அண்ட் தென் ADAFROOT, GFX அண்ட் தென் SSD இந்த 3 லைப்ரரி இன்க்ளூட் பண்ணிவிட்டு நம்மளோட OLEDயோட ஸ்க்ரீன் வித் வந்து நம்ம வந்து பிக்சலில் வந்து நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணிடுவோம், இன்டிகிரேட் பண்ணிடுவோம். 128x64 பிக்சல் தான் நம்மளோட OLED பிக்சல்ஸ். அண்ட் தென் அதை நம்ம வந்து ஃபங்க்ஷனில் கால் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வாய்ஸ் செட்டப்பில் ஸோ C.begin எல்லாருக்கும் தெரியும், அதில் வந்து 115200 ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு திஸ் வந்து கண்டிஷன்ஸ். என்ன கண்டிஷன் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம OLEDயும் ஆர்டினோ இன்டிகிரேட் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு கண்டிஷன். அப்படி இன்டிகிரேட் ஆகலை அப்படின்னா வந்து எரர் காமிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து டிலே செகண்ட்ஸ், அதுக்கப்புறம் கிளியர் டிஸ்பிளே. ஸோ ஏதாவது டிஸ்பிளே ஆக்சுவலி ஏதாவது டிஸ்பிளே ஆகிடுச்சு அப்படின்னா அது கிளியர் ஆகிடும். அண்ட் தென் டெக்ஸ்ட் சைஸு, இந்த டெக்ஸ்ட் சைஸ், அப்புறம் கலர். நெக்ஸ்ட் கர்சர். இந்த கர்சர் பார்த்தீங்கன்னா லைக் 00 அப்படின்னா நம்ம எல்இடியோட 0 XYல பார்த்தீங்கன்னா 00 வந்து ஆக்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் லைன் பிரிண்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ் பிரிண்ட் ஆகும் ஃபஸ்ட் லைனில். அண்ட் தென் ஒரு லைன் கேப் விட்டுட்டு எம்டி கேப் விட்டுட்டு டிஸ்பிளே பிரிண்ட் வந்து நேம் மெஷின் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் எம்டி அண்ட் தென் KarthiKesh, நெக்ஸ்ட் ஒரு எம்டி ஸ்பேஸ் அண்ட் தென் Robotics. ஸோ நெக்ஸ்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேன்னு கால் பண்ணணும். ஸோ அவ்வளோதான்.
நம்ம வந்து அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ டூல்ஸ் போயிட்டு போர்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த போர்டு வந்து நமக்கு Arduino யூஸ் பண்ணுறோம். அதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்லோட் கொடுத்துடலாம். ஸோ ஓகே, அப்லோட் ஆகிடுச்சு.